ஒன் லாஸ்ட் டைம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் சினிமா அடுத்த வருடத்தோடு ஒரு மாபெரும் நடிகரை மிஸ் செய்ய போகிறது. சாதாரணமாக இந்த உச்சத்தை அடையவில்லை தளபதி விஜய். இதற்கு பின்னால் கஷ்டம், கடின உழைப்பு, விடாமுயற்சி, வெற்றி, தோல்வி எல்லாமே இருக்கிறது. ஜனநாயகன் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா மேடையில் விஜய் பேசப்போகிறார் என்ற செய்தியே ரசிகர்களை உச்சக்கட்ட எதிர்பார்ப்பில் வைத்தது. இப்போது அந்த தருணம் வந்துவிட்டது. ஜனநாயகன் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை எட்டி இறுதிக்கட்டத்தை அடைந்தது. மேடை, ஒளி, ரசிகர்கள் மற்றும் தளபதி விஜயின் ஸ்பீச். ஐயா ராசா, செல்லங்களா, யாரா நீங்கெல்லாம், என் நெஞ்சில் குடியிருக்கும். இந்த வார்த்தைகளே ரசிகர்களின் மனசை நெகிழ வைத்தது. இலங்கைக்கு பிறகு அதிக தமிழ் மக்கள் மலேசியாவில்தான் இருக்கிறார்கள். நம்ம நண்பர் அஜித் நடித்த பில்லா படத்தின் படப்பிடிப்பும் இங்கேதான் நடந்தது. என்னுடைய காவலன், குருவி படங்களும் மலேசியாவில்தான் எடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை அருமையாக நடத்த உதவிய மலேசியா அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சின்ன மண் வீட்டை கட்ட சினிமாவுக்கு வந்தேன், நீங்கள் எனக்கு பங்களாவே கொடுத்து விட்டீர்கள். கடந்த 30 வருடங்களாக என் பயணத்தில் ரசிகர்கள் என்னுடன் இருந்தார்கள். அடுத்த 30 வருடமும் நான் அவர்களுடன் இருக்க விரும்புகிறேன். நன்றென்று சொல்றவனில்ல, நன்றி கடன் தீர்த்துட்டு தான் போவேன் இந்த விஜய். அனிருத் பற்றி பேசும்போது ஒரு ஸ்பெஷல் ஸ்டைல். அனிருத்துக்கு நான் ஒரு புதிய பெயர் வைக்கிறேன். MDS, மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். அதுக்குள்ள போனா முடிவே இல்லா பாடலும் பிஜிஎம்மும் கிடைக்கும். இயக்குனர் வினோத் பற்றி சமூக அக்கறை கொண்ட ஒரு உண்மையான இயக்குனர். இதற்கு முன்பே நாம் கூட்டணி அமைக்க வேண்டும் நினைத்தோம். கடைசியில் இப்போது அது நடந்துவிட்டது. இந்த சினிமா மணி சேனலில் வரும் வீடியோக்கள், ஷார்ட்கள் பார்ப்பது மூலம் நீங்க மணி வின் பண்ண அருமையான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.